புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நாளை முதல் தொடங்குறாரு. திருச்சியிலிருந்து நாளைக்கு தொடங்கி திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் கவர் செய்கிறாரு. இந்த நேரத்தில் நாளைக்கு அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் குறித்து நம்ம கூட தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் பகிர்ந்துக்க இருக்காரு. சார் வணக்கம் சார். நாளைக்கு அந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் எப்படியா இருக்கும்? குறிப்பாக பார்த்தோன்னா உள் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக இடிமழை பதிவாகிட்டு இருக்கு. ஆனால் இன்று முதல் அந்த மழையின் தாக்கம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாளைய தினம் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் போன்ற சுற்று வட்டாரங்களில் இடிமழைக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே சமயத்தில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட ஒரு 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும். அதன் காரணமாக மக்கள் கூடும் இடங்களில் சற்று வெயிலுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்வது நல்லது. குறிப்பாக செல்பவர்கள் குடைகளை எடுத்து செல்வதும் தேவையான தண்ணீர் பாட்டிலை கையில் வைத்திருப்பதும் நல்லது. நாளைக்கு 3 மாவட்டங்களை அவர் கவர் செய்திருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க காலை 10 மணி முதல் மாலை 5 மணி முதல் வரை அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த பகல் நேரங்களில் அந்த கூட்ட நெரிசலில் வெப்பம் அதிகமாக இருக்குமா, என்ன எப்படி இருக்கும்? குறிப்பாக பார்த்தோன்னா தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் தான் எதிர்பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக நமக்கு திருச்சி, குன்னம், அரியலூர், பெரம்பலூர் சுற்று வட்டாரங்கள்லேயே இந்த நேரமும் வந்தால் 10:30க்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா நமக்கு வெயிலின் தாக்கம் முற்பகல் 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரையிலான காலகட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அதிகப்படியான கூட்டம் கூடும்போது உணரும் வெப்பநிலையும் அதிகரிக்கக்கூடும். அதோட வளிமண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வெப்பமான சூழல் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அங்கு செல்பவர்கள் குடைகள் எடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக கருப்பு நிற குடைகள் இல்லாமல் பிற வண்ண நிற குடைகள் எடுத்து செல்வது நல்லது. தண்ணீர் பாட்டில கையில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் ஒரு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடத்துல. மற்றபடி வானிலையில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. மழை வாய்ப்பு பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் நிலவும். பெரம்பலூர் பகுதிகளில் இரவு நேரத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே கடந்த சில நாட்களாக பெய்த அளவிற்கு ஒரு வலுவான மழையாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக பார்க்கணும்னா சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்டங்களில் மழை கடந்த சில நாட்கள் இல்லை. இப்போ வரும் நாட்களில் வரும் வாரங்களில் தமிழகத்துக்கும் சென்னைக்குமான மழை எப்படி எதிர்பார்க்கலாம்? நேற்றைய தினம் பார்த்தோன்னா தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக இடிமழை பதிவானது. சென்னையை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை தொடர்ந்து வருகிறது. சென்னையில் அடுத்த சில நாட்கள் மழையின் தாக்கம் சற்று குறைவாக இருந்தாலும் நமக்கு செப்டம்பர் 17, 18ஆம் தேதி முதல் ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வெப்பச்சலன மழையின் தாக்கம் படிப்படியாக தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என பரவலாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்.